சார் வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் இதை தொடச்சிடுறேன். இப்போ உட்காருங்க சார், ப்ளீஸ் சார். யோ நீ வாயா. என்ன சார்? என்னைக்காவது ஏன் சேர தொடச்சிருக்கியா? சும்மா இருங்க சார், அவர் வந்து பெரிய விஐபி சார், விஐபி. சரி விடு. என்ன சார் விஷயம்? பெயில் எடுக்க வந்திருக்கோம், கோர்ட் ஆர்டர். வந்துட்டீங்களா? ஏன் முத்து சார் அவங்கள பத்தி விடு. ஓகே சார், சொல்லுங்க சார். இதை வந்துட்டானுங்க, கூட்டிட்டு போங்க. இந்த பக்கம் இப்படி வாங்க தம்பி. டேய் 2 பேரை சுட்டுட்டேன்னு சொல்லுங்க, இல்ல 4 பேரை வெட்டிட்டேன்னு சொல்லுங்க, சந்தோஷமா ஜாமீன்ல எடுக்கலாம். இப்படி குடிச்சிட்டு ஹோட்டல்ல காசு இல்லாம கலாட்டா பண்ணி திருசார வேற அசிங்கப்படுத்தி இங்க வந்து உட்கார வச்சிட்டீங்களாடா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்க இவங்களை என்கரேஜ் பண்ணி குற்றவாளிகளை நீங்களே உருவாக்குறீங்க? இப்படி எல்லாம் பேசினா சட்டம் உங்க மேலயும் பாயும். சட்டத்தை நீங்க எங்களுக்கு கத்து தரீங்களா? அந்த சட்டத்தை படிச்சுட்டு தான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். யோ யோ யோ, என்ன யார் அவரு? இவரு தாங்க திருநெல்வேலியில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்த புது இன்ஸ்பெக்டருங்க, சி சிங்கமுத்துங்க. கிளாட் டு மீட் யூங்க. டிரான்ஸ்பர் வேணுமா ப்ரமோஷன் வேணுமான்னு கேளியா? என்னையா இது என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு? சும்மா இருக்க போடா. இன்னும் என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்க புதுசுங்கிறதால கொஞ்சம் டீசென்ட்டா பேசியிருக்காரு, இல்லன்னா பேசாம போயிட்டே இருப்பாரு, பின்னாடியே ஓல வரும் உங்க டிரான்ஸ்பர். சும்மா இருக்கு. இவன் பேர் திருத்தணிக்கும் திருவள்ளூருக்கும் இடையில இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். 12 வயசுல சென்னைக்கு ஓடி வந்தான். போதை மருந்து கடத்தல் பண்ண மார்ட்டின்ட்ட அடைக்கலமான. முதல்ல எடுபடியா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மார்ட்டினுக்கு பாடி கார்ட் ஆயிட்டான். மார்ட்டின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவன் செஞ்சு முடிச்சிருவான். அதனாலதான் மார்ட்டின் எப்போ அவனை பக்கத்திலே வச்சுக்குவான். மார்ட்டின் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு திரு வந்தான். திரு எறால் ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சு தொழிலை தொடங்க ஆரம்பிச்சான். மார்ட்டின் கூட இந்த சம்பத்தும் சாமி பிள்ளையும் அவனுக்கு துணையா இருந்தாங்க. மாசத்துக்கு ஒரு நாள் மார்ட்டினோட கல்லறைக்கு போய் மலர் வச்சு மரியாதை பண்ணுவான். அவன் பேர் ராக்கெட். இவனும் மார்ட்டின் குரூப்ல இருந்தவன் தான். மார்ட்டினோட மறைவுக்கு அப்புறம் திருவால ஓரங்கட்டப்பட்டவன். பாதிக்கப்பட்டதால திருவை பழி வாங்குறதுக்காக சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கான். திரு வசதியானதுக்கு அப்புறம் அவனோட கிராமத்துக்கு போய் அவனோட அம்மா தங்கச்சி நண்பர்களை கூட்டு வந்து எரா ஃபேக்டரியை பார்த்துக்க சொன்னான். நண்பர்கள் பார்த்துட்டு இருந்த அந்த எரா ஃபேக்டரியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்போர்ட் நடக்கல, ஏதோ இல்லீகல் பிசினஸ் நடந்துட்டு. சார் நாமே அந்த இடத்துக்கு போய் உடனே சர்ச் பண்ணக்கூடாது? ஒரு போலீஸ்கார சந்தேகப்பட்டா சர்ச் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. ஆனா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு இன்னும் அமையல. திரு நம்ம நினைக்கிற மாதிரி தனி ஆள் இல்ல, பல திருக்கள் அவனுக்கு ஆதரவா இருக்காங்க. ஐ மீன் அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர்கள், ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கூட. சாரி சார். திரு அவன் சம்பாதிச்ச பணத்துல அனாத ஆசிரமம், ஏழைங்கன்னு உதவி செஞ்சு சமுதாயத்தில் அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டான். இவனை பார்த்த ஒரு கிரிமினல் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். அதான் பிளஸ். இவனுக்கு சரக்கு எங்க இருந்து வருது, யார் சப்ளை பண்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் சார். சார் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா எல்லாம் இருக்கிற ஒருத்தனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதுக்கு எவிடன்ஸ் வேணும், ஸ்ட்ராங்கான சாட்சிகள் இருக்கணும். அப்போ அவங்க கிட்ட போதை பொருள் இருக்கும்போது நம்ம பிடிக்கலாமே, அதுக்கான பவர் நம்ம கிட்ட இருக்குல்ல? யூ ஆர் ரைட் சார். அதுக்கு ஆயுதமும் அதிகாரமும் நமக்கு இருந்தா பத்தாது சார், கொஞ்சம் லக்கு இருக்கணும் சார். சாம்பாரு, ரசம், காரக்குழம்பு. என்னம்மா இன்னைக்கு சைவம் தானா? டேய் இன்னைக்கு சனிக்கிழமைடா, நெத்து நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு சைவமான்னு கேக்குறான் பாரு. இவனுக்கு எங்கம்மா 4 கிழமைலாம் தெரியும். ஏன் கவலைப்படுற? நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கு என்ன வேணும்? ஆடு வேணுமா, கோழி வேணுமா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க எதை போட்டாலும் கண்ணை மூடிட்டு சாப்பிடுவேன். ஆமா உண்மையை தான் சொல்றேன், எதை போட்டாலும் திம்பா. அதான் எனக்கு தெரியுமே. வணக்கம். முக்கிய செய்திகள். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாகரிக மோகத்தின் காரணமாக கல்லூரி மாணவ மாணவிகளிடையே போதை மருந்து உட்கொள்ளும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. நேற்று சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் சிலர் அதிகமான போதை மருந்து உட்கொண்டதால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு சிலர் உயிரிழந்தும் ஒரு சிலர் உயிருக்கு போராடிய நிலையிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மிகவும் கவலையுடன் மருத்துவமனையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட போதை மருந்துகளை விற்பனை செய்பவர்கள் யார் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது. மேலும் இது பற்றி தீவிர விசாரணையும் தேடலும் துவங்கியுள்ளது. நாடெங்கிலும் போதை மருந்து விற்கும் ஆசாமிகளை கண்டுபிடித்து அவர்களை அடியோடு அழித்திட காவல்துறை முடக்கிவிடப்பட்டுள்ளது. படுபாவிகளா இப்படி பண்றானுங்களே, இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? உருப்படவே மாட்டானுங்க. இவனுங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? ஐயோ, வெட்டி சாச்சா மாதிரி குழந்தைங்கள்லாம் நெடுஞ்சாங்கடையா கிடக்குதுங்களே. இதுங்களெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்கு பெத்தவங்க எவ்வளோ ரத்தம் செஞ்சிருப்பாங்க. இந்த கன்றாவி மருந்த விக்கிறவனுங்களெல்லாம் பிடிச்சு தூக்கல போடணும். இவனுங்கள ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்திருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா இல்ல அவன் குடும்பம் தான் நல்லா இருக்குமா? அண்ணே
ஏன்னு சாப்பிடாம எழுந்துட்ட? இல்ல ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கன்றாவி மருந்த விக்கிறவங்களை எல்லாம் பிடிச்சு தூக்கல போடணும். இவனுங்கள ஒரு தாய் வயிற்று தானே பிறந்திருப்பானுங்க. இவனுங்க எல்லாம் நல்லா இருப்பானுங்களா இல்ல அவன் குடும்பம் தான் நல்லா இருக்குமா? ஹலோ, சம்பத். சொல்லு திரு. நாளைக்கு யாரும் ஃபேக்டரிக்கு வர வேணாம். ஏன் என்னன்னு கேள்விலாம் கேட்காதடா. நான் சொல்றத மட்டும் செய். 2 நாள் பசங்களுக்கு லீவ் கொடுத்துரு. நான் நேர்ல வந்து சொல்றேன். சரியா? ஓகே திரு. ஹாய், ஹலோ. ஸ்வேதா, கம்மிங் சாட்டர்டே டிஸ்கோக்கு போலாமா? ஹலோ, நான் ஆல்ரெடி புக்டு. அனிதா, நீயாவது வரியா? நான் வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்டா? டக்கல ட்ரை பண்ணிட்டா? ட்ரை பண்ணு. அங்க வார், எந்த கவலையும் இல்லாம கன்ஃபார்மான பர்த்ல ஜாலியா டிராவல் பண்றான். விடுன்னு சொல்றேன்ல. திரு, என்னடா திரு? அடிக்காதடா. திரு, அடிக்காதடா. வலிக்குதுடா. அடிக்காதடா, வலிக்குதுடா. என்ன நடந்துச்சு இப்படி போட்டு? என்னடா நடக்கணும்? நம்ம சுத்தி என்ன நடக்குன்னு தெரியுமா உனக்கு? சும்மா ஊர்ல வெட்டியா சுத்திட்டு இருந்தவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பார். அது நான் செஞ்ச தப்பு. கூட்டு போ. போகடா. சம்பத், என்னடா நடக்குது? டிவி நியூஸ்ல போதை மருந்து சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போனதா சொல்றாங்க. அதான் திரு, எனக்கு ஒண்ணும் புரியல. சரக்குலாம் செக் பண்ணியா? நல்லா செக் பண்ணிட்டேன். 6 மாசமா இதே சரக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். தப்பு எங்க நடந்துச்சுன்னே தெரியல. அண்ணே, இது நம்ம ஏரியால ஓட சரக்குண்ணே. ஆனா நம்ம சரக்கு கிடையாதுண்ணே. கிங்கோட ஆளுக்கு தானே சேல்ஸ் பண்ணிருக்காங்க. என்னடா நம்ம பேரை கெடுக்கிறதுக்காண்டி அவங்க பிளான் பண்ணிருக்காங்கண்ணே.